யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை 32, 33 வசனங்களை யாராவது ஒருவர் வாசியுங்கள். யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். நான் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லியிருந்தார். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. ஆமா, எல்லாரும் ஆண்டவருக்கு நேராய், வசனத்திற்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, எங்களோடு பேசும். ஜஸ்ட் பேசுறது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சில விடுதலைகளை, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சில மேன்மையானவற்றை இந்த ராத்திரி வேளையில சுதந்திரிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவுவீராக. எல்லா தடைகளை மாற்றுவீராக. உமது பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்துகிற போது அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இறங்கி தங்குவதை நீ காண்பாயோ, யார் மேல் இறங்கி நீ தங்குவதை காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். இயேசுவை பற்றி நமக்கு தெரியும். இயேசு 30 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவரை அறிமுகப்படுத்துகிறார். யோவான் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், இவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகணும். ஏதோ கொஞ்ச நேரம் ஆராதனையில அபிஷேகத்துல பேசுறதில்ல, கொஞ்ச நேரம் ஏதோ ஜெபிக்கிற அபிஷேகத்துல பேசுறதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருப்பாராக. அல்லேலூயா. இயேசுவை அவன் அறிமுகப்படுத்துகிற போது இயேசுனுடைய அறிமுகம் என்ன? நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. அவர் தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்தபோது அவருக்கு யோவான் கொடுத்த ஒரு அறிமுகத்தை பார்க்கிறோம். இவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அறிமுகம் என்னவா இருக்கணும்? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அறிமுகம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், வானத்தையும் பூமியை படைத்த அந்த ஆண்டவர் இந்த மண்ணான சரீரத்திலே அவர் தங்கி இருப்பாராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே, நானும் இந்த ஆராதனை வேளையில, ஆண்டவரே, என்னுடைய ஏக்கம் ஏதோ ஆராதனையில கொஞ்ச நேரம் ஆராதித்து விட்டு போகிறதில்லை. இந்த ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கும்படி, என்னுடைய பேச்சுகள் மாறும்படி, என்னுடைய சிந்தைகள் மாறும்படி, என்னுடைய செயல்பாடுகள் மாறும்படி, அவருடைய முற்றிலுமான ஆளுகை வெளிப்படும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவியானவர் நம்மில் வந்து தங்கி இருக்க விரும்புகிறார். அந்த ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அவர் கொடுப்பார். எப்படி இயேசு மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருந்தாரோ பாருங்க. இயேசுவுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு அடையாளம் இதுதான். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவதை நீ காண்பிக்கிற போது அவர்தான் மெஸ்ஸியா,
அவர்தான் நான் முன்குறித்திருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட மெஸ்ஸியா. அல்லேலூயா. விசுவாச பிள்ளையே, நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கலாம், ஜெபிக்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு அடையாளம் உண்டு. அது என்னவென்றால், ஆமே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் வந்து தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம், ஞானஸ்தானம் எடுக்கலாம், நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவருடைய வசனத்துல செய்யலாம். ஆனா ஆண்டவர் நம்மை எப்படி அங்கீகரித்திருக்கிறார்? ஆமே, ஆண்டவர் நம்மை அங்கீகரித்தார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் வந்து தங்கி இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் இன்னைக்கு தரணும், எனக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் தரணும். பரலோகத்தின் அடையாளம், பரலோகத்தின் முத்திரை எனக்குள்ள வந்து தங்கி இருக்கும்படி ஆண்டவர் செய்வாராக. நமக்குள்ள அந்த வாஞ்சை எழும்பணும். நான் பரலோகத்துக்குரியவன், நான் தேவனுக்குரியவன் என்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் வந்து தங்கி இருப்பாராக. அல்லேலூயா. எசேயா 11வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிங்க. 2-3 வசனங்களை வாசிங்க. எசேயா 11:2-3 வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. இயேசு அவர் தேவன். அவர் இந்த பூமியிலே சாதாரண மனிதனாய் வந்தபோது அவர் தேவனுடைய திட்டங்களை செய்யும்படி அவரை பலப்படுத்தினது எதுன்னு கேட்டா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். ஞானத்தையும் உணர்வையும், உணர்வு அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வேதத்தை ஜஸ்ட் வாசிச்சு விட்டு போறதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது அந்த கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின்படி வாழும்படி நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய சிந்தையை மாற்றுவார். ஜஸ்ட் வசனத்தை வாசிக்கிறது இல்லை, அவர் உணர்வை தருவார். ஒரு உணர்வை தருவார். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னா, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு விரும்பினோம்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையில் அமர்ந்திருப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம ஆவியானவரை நிறைய வேளையில நம்ம எதற்காக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆராதிக்கிற வேளையில நம்மளை மற்றவர்களை விட விசேஷித்தவர்களாய் காண்பிப்பதற்காக ஆவியானவர் வரணும் அப்படின்னு விரும்புகிறோம். இல்லை, ஆவியானவர் அவர் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற போது, முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற போது வேதம் சொல்லுகிறது அவர் வந்து தங்கி இருப்பார். அவர் உணர்வை அருளுவார். உணர்வை அருளுவார். அவர் சொல்லுவார், மகனே நீ இப்படி பேசு, நீ இதை செய்யாத, நீ உங்க கிட்ட கோபமா இருக்காத. எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. அவரை துக்கப்படுத்தினா அவர் நம்மளை வாசம் பண்ண மாட்டா. அவர் வாசம் பண்ண மாட்டா. துக்கமா இருக்கிற ஒரு நபரை நம்ம துக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அவங்க நம்ம வீட்டுல இருக்க மாட்டாங்க, நம்ம சபையில இருக்க மாட்டாங்க. நம்ம துக்கப்படுத்திட்டு ஆவியானவருக்கு பிரியலாத காரியங்களை செய்து விட்டு, ஆவியானவர் எனக்கு வேணும், ஆவியானவர் எங்கள் மத்தியில தங்கி இருக்கணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அவர் இருக்க மாட்டார். ஆனா நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற போது, அல்லேலூயா,
அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற போது? ஆமென். நம்ம நிறைய வேளையில ஆவியானவரை நம்ம விரும்பினது மாதிரி எதிர்பார்க்கிறோம். இல்ல, ஆவியானவரே நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற போது, ஆமே, கர்த்தருடைய ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, ஆமே, நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி, ஆமே, நம்மை பலியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற போது, ஆண்டவரே, உங்க பேச்சாய், உங்க சிந்தையாய், ஆமே, பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தையாய் எங்கள் இருதயத்தை, எங்கள் பேச்சை, எங்கள் நடக்கைகளை மாற்று ஆண்டவரே என்று சொல்லுகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆவியானவர் நம்மளை நிரப்புவாராக? வேதம் சொல்லுகிறது, அவர் சாதாரணமான ஆவியானவர் இல்ல, அவர் ஞானத்தின் ஆவியானவர், அவர் உணவின் ஆவியானவர், அவர் பலத்தின் ஆவியானவர், அவர் ஆலோசனை தருகிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுதலை நமக்கு போதிக்கிற ஆவியானவர். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வருகிற போது அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா மாறுவான். அவனுக்கு கர்த்தரை குறித்து ஒரு பெரிய தரிசனம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவை அவர் அருளுவார். இவ்வளவு பெரிய ஆவியானவர் நம்ம தங்கி இருக்க விரும்புகிறார். கேளுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கடந்த நாளில் நான் இந்த பகுதியை சிந்தித்துக் கொண்டிருந்த போது இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, லூக்கா 4:1 வாசிங்க. லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். இயேசு பாருங்க, ஆவியானவர் அவரை அப்படியே நிரப்பி இருக்கிறார். ஆவியானவர் அவர் அப்படியே நிரப்பி இருக்கிறார். அவருடைய பேச்சில் அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில அபிஷேகம் இருந்தது. அவருடைய ஜெபத்தில் அபிஷேகம் இருந்தது. அவருடைய பிரசங்கத்தில் அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. நிரப்புனா, நிரப்புனா. என்னை சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவர் நிரப்பாத ஒரு இடம் வேண்டாண்டவரே. வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திற்கு போன போது கூட அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் வனாந்தரத்திற்கு போனார். பிசாசு அவரை சோதிக்க வந்த போது கூட நம்ம என்ன சோர்ந்து போயிடுவோம். பிசாசு என்ன சோதிக்க வந்திருக்கிறான்னு சோர்ந்து போயிடுவோம். ஆனா அப்போதும் ஆவியானவரால் நிறைந்தவராய் அவர் பேசினார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவியானவர் என்னை நிரப்புவாராக. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதன் என்று ஆமே நம்மை பார்த்து சொல்லும்படி கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தார்.
இயேசுவே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தார் என்றால் நம்ம எவ்வளவு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க தொட முடியாத இடங்களும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வெறுமையாக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய பேச்சுகள், என்னுடைய சிந்தைகள், என்னுடைய ஜெபங்கள் எல்லா ஆவியானவரால் நிரப்பப்பட்டதாக மாற்றுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவரா. நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? ஆராதனையில அந்நிய பாஷையில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்புறதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினதுன்னு சொல்லுவோம். இல்ல, இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரத்திலே அவர் உணர்ந்தார், ஒரு வல்லமை எனக்குள்ளே நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், பேச்சில, சிந்தையில பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறதை அவர் அனுபவிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு பசி உண்டாகட்டும், நமக்குள்ள ஒரு ஏக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அனுபவம் நான் என்ன ஆண்டவரே? இந்த மண்ணான சரீரத்துல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வாழுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதே ஆண்டவரே, அது எங்களுக்கு தாருங்க ஆண்டவரேன்னு கேட்போம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அல்ல, நீரே ஆளுகை செய்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. முற்றிலும் உங்க பலிபீடத்திலே எங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதபடி எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா அந்தகாரங்களையும், எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சுயங்களையும், எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளையும் ஆண்டவரே உங்க பலிபீடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாய் எங்களை மாற்றுவீராக. அல்லேலூயா. இயேசு சொல்றத பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர். அடுத்ததான் அவர் சொல்லுகிறார், லூக்கா 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உங்க கைகளை எடுத்து தலையில வச்சுட்டு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வாசிங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும். நல்லா கவனிங்க, அபிஷேகத்தை ஆண்டவர் சும்மா தரதில்லை. அபிஷேகத்தை ஆண்டவர் வெறுமனே தரதில்லை. நம்ம அபிஷேகத்தை ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இறங்குகிறார் அப்படின்னு சொன்னாலே அவர் சிலவற்றை செய்வதற்காகவே வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா தரதில்லை. அபிஷேகத்தை ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக தான் தருகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும். சொல்லுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமே, இந்த அபிஷேகம் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, ஆமே, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தையோடு இசைந்திருக்கணும். நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆமே ஏதோ வீட்டுல மூலையில நான் இந்த அபிஷேகத்தை வச்சுட்டு ஏதோ பண்ணுவேன் அப்படின்னு இல்லை. கர்த்தருடைய ஆமே வேதம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. அல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமே, சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆசாரியர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்க எதற்காக பலனடைவீர்கள் அப்படின்னு சொன்னா, யூதேயாவிலும் சமாரியாவிலும், வேதம் சொல்லுகிறது எருசலேமிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நிறைய வேளையில நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்ய முடியறதில்லை. ஆவியானவர் விரும்புகிற விதமா நம்ம நிறைய வேளையில அபிஷேகத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நிரப்புங்க, ஆண்டவரே நிரப்புங்க, ஆண்டவரே. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எத்தனையோ பேர் சுவிசேஷம் அறியாம தரித்திரர்களா இருக்கிறாங்க. ஆமே ஐஸ்வர்ய சம்பன்னராய், ஆமே ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆமே தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் வித்தியாசம் இல்லாம ஆமே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, ஆனா அவங்க வாழ்க்கைய வறுமையில இருக்கிறாங்க, தரித்திரத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகம் பண்ணுவீர் என்றால் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் ஆண்டவரே. ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. யாரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருப்பார். ஏன் தெரியுமா நம்ம அபிஷேகத்துல வளர முடியல? ஏன் தெரியுமா ஆவியானவர் நம்மள கிரியை செய்ய முடியல? ஆமே அபிஷேகத்தினுடைய நோக்கமே அதுதான், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. நல்ல செய்தி அறிவிக்கணும். சுவிசேஷம் நல்ல செய்தி. கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார், கிறிஸ்து வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமே இருள்களின் மத்தியிலே ஆமே ஆண்டவர் நமக்கு பதிலாய் இருக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்க ஆமே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் வந்து தங்கி இருக்கிறார். இயேசு கிட்ட நேற்றைக்கு அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த இயேசு கிட்ட சீசர்கள் வந்து சொல்றாங்க, ரபி நீர் போஜனம் பண்ணும். இயேசு சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு. அவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு யோசிச்சு பாருங்க. காலையில எழும்பி ஒரு மனுஷன் சாப்பிடுறது போல இயேசுனுடைய நோக்கம் எல்லாம் இன்னைக்கு என்னுடைய பிதாவினுடைய சித்தம் செய்யணும். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்யணும். அவருக்கு திருப்தி என்ன? அவருக்கு எதுதான் திருப்தி அப்படின்னு சொன்னா, பிதாவினுடைய சித்தத்தை நான் இன்னைக்கு செய்திருக்கிறேன். அல்லேலூயா. காலையில எழும்பினது முதல் சாயங்காலம் வரை அவருடைய பசியெல்லாம் இன்னைக்கு என்னுடைய ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிறவனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அதனால இயேசு சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தை நான் செய்கிறபடியினால், அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியினால் அவர் எப்பொழுது என்னோடு இருக்கிறார். என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை பிரசங்கம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம பயப்படுவோம். சுவிசேஷம் பிரசங்கிச்சாலே மற்றவங்க எல்லாம் தவறா நினைப்பாங்க, நம்மளை நிந்திப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா எத்தனையோ பேர் வாழ்க்கை இருளில் இருக்கிறது, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் உண்டு. என்னுடைய அப்பா குடிச்சு வெறிச்சு கிடக்கிறப்ப எங்க வீட்டுல ஒரு பாஸ்டர் வருவாங்க.
அவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே, பேச ஆரம்பிச்சாலே எங்க அப்பாவும் திட்டுவார் பயங்கரமா, எனக்கும் பயங்கர கோபமா வரும். இந்த பாஸ்டர் பார்த்தாலே ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இப்படியெல்லாம் வீடு வீடா போறதுக்கு பேசாம ஏதாவது கொத்த வேலை செய்து பிழைக்கலாமே, அப்படியெல்லாம் நான் அவரை திட்டினேன். ஆனா எங்க வாழ்க்கையில நாங்கள் மரிச்சு போகணும் என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்தபோது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வந்தது அந்த ஊழியக்காரர்கள் தான். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரங்க சொன்ன வார்த்தைகள் தான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. நம்ம நிறைய வேலையில பயப்படுறோம், ஆனா ஆவியானவர் வர்றப்ப நமக்குள்ள என்ன செய்வார் அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கணும் என்கிற பாரத்தை நமக்குள்ள போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சைலண்ட் ஆயிடுவார். அவர் சைலண்ட் ஆயிடுவார். ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல நிரப்பிக்கொண்டே இருப்பார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ்க்கு மாதிரி இல்லை. ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறது ஏதோ எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றதுக்கு இல்லை. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. என் தலை மேல ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஏன் தெரியுமா? ஆண்டவர் நிறைய வேளையில நம்ம அபிஷேகத்துல வளர முடியல, ஆவியானவர் தங்கி இருக்க முடியல, நமக்குள்ள சுவிசேஷ பாரம் இல்லை, ஆண்டவருடைய இருதயம் இல்லை. நம்ம எழுப்புதலை எதற்காக கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை பெரியவங்களா காண்பிக்கிறதுக்கு, நம்ம சபையை பெருசா காண்பிக்கிறதுக்கு. எழுப்புதல் சுயநலமானது இல்லை. எழுப்புதல் வருகிற போது தேசம் மாறும், ஜனங்கள் மாறுவார்கள். வேதம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. இந்த தேசத்துல எத்தனையோ பேர் தரித்திரமா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கட்டில இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிரச்சனையில இருக்கிறாங்க. அவர்களை விடுவிக்கும்படியே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகம் சுயநலத்திற்கானது அல்ல, இந்த அபிஷேகம் ஏதோ சுயநலத்திற்கானது அல்ல, இந்த எழுப்புதல் ஏதோ சுயநலத்திற்கானது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு அபிஷேகம் வேணும், காரணம் என்னை சுற்றி இருக்கிற தரித்திரருக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகத்தை ஆண்டவர் வெறுமனே வைக்க விரும்புறதில்லை. தாவீது மேல ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதற்கு ஒரு நோக்கம் உண்டு, நோக்கம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டும்படி. யாருடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தோடு ஒத்து போகிறதோ அவர் அவர்களோடு இசைந்து தங்குகிறவராயிருப்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும். அல்லேலூயா. இருதயம் நறுங்குண்டவர்களை ஆவியானவர் செய்யற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இருதயங்களில, உள்ளான இருதயங்களில ஒரு குணத்தை, சுகத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய இருதயத்தை பிசாசு நிறைய வேளையில காயப்படுத்திடுவான், மனுஷங்களை காயப்படுத்திடுவான். இப்போ சரீரத்துல நிறைய வேளையில நமக்கு காயங்கள் உண்டு, அதையெல்லாம் ஒரு டாக்டர் கிட்ட போறோம், சுகமாக்குகிறோம். ஆனா நிறைய காயங்கள்
நம்முடைய இருதயங்கள்ல கிடைக்கும். அதுதான் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. அப்படின்னா ஒரு தீயினால ஒரு புண்ணு உண்டாயிருச்சுன்னா அது சரியாயிரும். ஆனா நிறைய வேளையில இருதயம் காயப்பட்டு கிடக்கும். அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் என்ன செய்வாரா? தேவனுடைய அன்பை ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே ஊற்றுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் பேசுகிற போது தேவ அன்பு இருதயங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் ஆராதிக்கிற போது தேவ அன்பு இருதயங்களுக்குள்ளாய் பாய்ந்து செல்லும். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது கல்வாரி என்றைக்கோ நடந்த நிகழ்வாய் நமக்குள்ள இருக்க போவதில்லை, எனக்காகவே நடந்தது போல இருக்கும். அல்லேலூயா. தேவ அன்பு அதிகமாய் அனுபவிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய கிருபையை அதிகமாய் அனுபவிக்கும்படி உதவி செய்வார். ஆமே. எங்கெல்லாம் காயப்பட்டு கிடக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் குணமாக்குகிற அபிஷேக தைலத்தை நம்ம மேல ஊற்றுவார். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, உங்கள் வார்த்தை கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் இருப்பதாக. அல்லேலூயா. உப்பால் சாரமேற்றப்பட்டதுன்னா என்னது? நம்ம பேசுற வார்த்தை ஆமை கர்த்தருடைய அன்பினால் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாய் மாறுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடைக்கிற வார்த்தைகளாய் அல்ல, உருவாக்குகிற வார்த்தைகளாய் மாறுவதாக. குத்துகிற வார்த்தைகளாய் அல்ல, குணமாக்குகிற வார்த்தைகளாய் மாறுவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமே ஷரவரக ஒரு கடதரா தேற்றிடுவே உள்ளங்களை இயேசுவின் நாமத்திலா தேற்றிடுவே உள்ளங்களை இயேசுவின் நாமத்திலா ஆற்றிடுவே காயங்களை அபிஷேகத்தை ஆற்றிடுவே காயங்களை அபிஷேகத்தை அசைவாடு ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மை ஆவியே இந்த இரவசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இரவசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அதனால வேதம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமே. கர்த்தருடைய ஆவியானவர் ஆமே நம்மை நிரப்புகிறது நிமித்தமாய் நம்முடைய வார்த்தைகள் ஆமே நம்முடைய சிந்தைகள் ஆமே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆவியானவரால் நிரம்பி வழிவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனே அபிஷேகம் பண்ணுகிறவர். அதனால யோவான் சொல்லுகிறார், இயேசு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணுகிறவர்.
நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். ஒரு சிலர் தவிர எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். ஆனா தேவன் நம்மை ஞானஸ்தானம் படுத்தணும். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுப்பார். அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்து தங்கி இருப்பார். இயேசுவே வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும், நமக்குள்ள ஏங்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே. அவர் மனுஷனாய் இருந்தபோது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராய் யோவானுடைய கையில அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் பூமியில இருந்தபோது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராய் யோவானுடைய கரங்களினால் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கி வந்தார். அந்த அபிஷேகத்தை, அதே ஞானஸ்தானத்தை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்பதான் பரலோகம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஒரு மனிதன் எப்போது அபிஷேகம் பெறுகிறானோ, வேதம் சொல்லுகிறது, புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் அவனுக்குள்ள ஒரு ஆழமான உணர்வை ஆவியானவர் கட்டளையிடுகிறார். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வர்றப்போ அவர் நமக்குள்ள போடுகிற ஒரு உணர்வு உண்டு. நான் பாவி அல்ல. ஆமென், நான் இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டவன் அல்ல. நான் இந்த உலகத்தில் அனாதை இல்லை. எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். இந்த ஆவியானவர் அவன் அப்பா கூட அதிகமாய் நம்மளை நெருங்க வைக்கிறார். நம்மை புத்திர சுவிகார ஆவியானவர், இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் ருசிக்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறது. இந்த அபிஷேகம் மரித்து போன சிலருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இந்த நதி புறப்பட்டு போகிற இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும், மச்சங்கள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள பிராணிகள் பிழைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. நான் பேசுற ஒரு வார்த்தை, சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க பேசுற ஒரு வார்த்தையை வாழ்க்கையை மாற்றிடுச்சு பிரதர். நீங்க பேசுற ஒரு வார்த்தை சிஸ்டர், நீங்க பேசுற ஒரு வார்த்தை நாளைக்கு மறிக்காம, நான் வெக்கப்பட்டு போகாம என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு பிரதர். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் சொல்றீங்க? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிற அபிஷேகத்தை, அவன் இருதயம் உடைக்கப்பட்டவர்களை குணமாக்குகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி, அவன் இருதயம் நறுங்குண்டவர்களை, அவன் இருதயத்தில் சத்துருவால் நொறுக்கப்பட்டு குற்றீராய் கிடக்கிற சிலவற்றை எழுப்பத்தக்கதான அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவாரா? எத்தனை பேர் கேட்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்து தங்கி இருக்கும் என்றால், இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்து தங்கி இருக்கும் என்றால், நாமே ஒரு நற்செய்தியாய் மாறிவிடுவோம். நாமே நற்செய்தியாய் மாறிவிடுவோம். தேசத்தில் எவ்வளவு துர்ச்செய்திகள் கேட்கிற போது நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு நற்செய்தியாய் மாற்றுவார். இயேசு குணமாக்குகிறவர். தேசத்துல எல்லாம் ஜனங்கள் வியாதிப்பட்டு கிடைக்கிற போது நமக்கிட்ட ஒரு நற்செய்தி இருக்கிறது. இயேசு குணமாக்குகிறவர். ஜஸ்ட் குணமாக்குகிறவர் என்று சொல்லுகிறவர் மட்டும் இல்லை, இந்த ஆவியானவர் இருக்கிற போது, நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்களை
சிறையாக்குகிறேன். சத்துரு நிறைய பேரை சிறையில வச்சிருக்கிறான். பாவம் என்கிற சிறையில, பிசாசு நிறைய பேரை சிறையில வச்சிருக்கிறான். அடிமைத்தனம் என்கிற சிறையில வச்சிருக்கிறான். ஆனா அபிஷேகம் சகல நுகத்தடிகளை முறிக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும். ஆமே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா. எத்தனையோ பேர் சிறைச்சாலையில இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் புலம்பிட்டு இருக்கிறாங்க. பாவத்தை என்னால விட முடியல. ஆனா ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் வருகிற போது அவன் எவ்வளவு பெரிய பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை ஆவியானவர் தருவார். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. நிறைய வேளையில நம்ம நினைக்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நன்மை செய்ய வேண்டும் என்று எனக்குள்ள விருப்பம் இருக்கிறது, ஆனா என்னிடத்தில் நன்மை இல்லை. ஆனா 8வது அதிகாரத்தில் வர்றப்ப அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவத்தினுடைய சகல பிரமாணத்தில் இருந்தும் என்னை விடுதலை ஆக்கிட்டே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமை. மனிதரால் கூடாததுதான் தேவனாலே கூடும். தேவனால விடுவிக்க முடியாத பாவம் ஒண்ணு கிடையாது. பரிசுத்த ஆவியானவரால விடுவிக்க முடியாத பாவம் ஒண்ணு கிடையாது. அவன் பரிசுத்த ஆவியானவரால விடுவிக்க முடியாத சிறைச்சாலை என்று ஒன்று கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே. ஒரு நமக்குள்ள அபிஷேகம் வர்றப்போ ஆமே, நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய வார்த்தை நிறைய பேர் சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிக்கும். நிறைய அடிமைத்தனங்களில் இருந்து விடுவிக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவியானவர் என் மேல் தங்கி இருப்பாராக. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவரா. ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவரா. நிறைந்தவரா. ஆண்டவரே, எங்க மேல தங்கி இருப்பீராக. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி ஆண்டவர்கிட்ட கேட்போம், எங்க மேல தங்கி இருங்க ஆண்டவரே. எங்க மேல நீங்க தங்கி இருங்க ஆண்டவரே. எங்க மேல தங்கி இருங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மேல் தங்குவதை நீ காண்பாய். இதுதான் அடையாளம். இதுதான் அடையாளம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்க மேல ஆவியானவர் தங்கி இருப்பதற்கு விரோதமாய் இருக்கிறேன். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற கிரிகைகள் எங்களை விட்டு மாறட்டும். கசப்புகள், வாக்குவாதங்கள் அதெல்லாம் எங்களை விட்டு மாத்துங்க ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்களை மன்னிங்க. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நம்ம வாழ்க்கையை பலிபீடத்துல வையுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன நிரப்ப முடியாம இருக்கிற என் வாழ்க்கைய ஆவியானவர் வந்து தங்கி இருக்க முடியாம எனக்குள்ள காணப்படுகிற எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எல்லா குற்றங்களையும் மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரை பார்த்து கதறுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் போதாதுப்பா, இந்த அனுபவம் போதாது ஆண்டவரே. ஏதோ ஒரு ஆராதனை வேலையில வந்து ஆவியானவர் இறங்குற அந்த அனுபவம் போதாது ஆண்டவரே. என் வாழ்க்கை முற்றிலும் ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிற அந்த அனுபவம் எனக்குள்ள உண்டாகணும். ஆவியானவர் என்னை இயக்கணும். ஆவியானவரே என்னை நடத்தணும். ஆவியானவருடைய சிந்தை என்னுடைய சிந்தையா மாறணும். என்னுடைய முதலிடம் தேவனா மாறணும்.
தேவனுடைய ராஜ்யமா மாறணும், சுவிசேஷமா மாறணும். கேளுங்க ஆண்டவரே, இந்த அனுபவங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ரீபாகாந்தர ஷாகரபா, ரீபாகாந்தர வரகடபா, வீரகரு ஆசீர்வாத ஆவியே, தூய்மையின் ஆவியே, ஆசீர்வாதம் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடவர் செய்ய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடவர் செய்ய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடவர் செய்ய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடவர் செய்ய ரீவா கந்துரு இறங்கி வாருமே. இந்த இடவர் செய்ய ஆமென். ஓரி பாரசி கரபா இறங்கி வாருமே. அப்படியே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரூபா ராக்கடு பெரு ஷாகரபா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிற ஆவியானவர். ரீபா ராக்கடு பெரு, ரீபா ராக்கடு வீரவ ரேஷி கரரு, ரீபா ராக்கடு ராக்கடயா, ஓ ரீகடதரா. அப்பா ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கி இருப்பீராக. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கிற அனுபவம் உண்டாகட்டும், தங்கி இருக்கிற அனுபவம் உண்டாகட்டும். ரீபாராகடவா, ஜெபங்கள் மாறட்டும், ஆராதனைகள் மாறட்டும். ரீபாராகடவா, ஓ கட்டிகளை உடைக்கிற அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கி இருப்பதாக. பாஷைகள் மாறட்டும், சிந்தைகள் மாறட்டும். ரீபா கண்டரு, ரீபா ராக்கடபா, வீரபா ரோரரு, ரீபா ராக்கடபா, வீரபா ராக்கடபா. ஓ புதிய பாஷைகள், புதிய கிருபைகள் ஆண்டவரே கட்டளையிடுவீராக. ரீபா கண்டரு ஷே, ஓ ரீகடதரா கடதரா. ஆண்டவர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவர் அப்படியே செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பலவான்களாய் மாற்று, ஆவியினால் நிறைந்தவர்களாய் வாழ ஒவ்வொருவரை அபிஷேகம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. Amen.